బస్తున్నానికి ఏమి చెప్తున్నానికి ఓంకావిల్ నాదాను మౌభాగ్య సౌభాగ్యమే శంకర పరణము மச்சிகளா வெங்காய பஜ்ஜிகளா எங்கும் நிக்காத பூண்டுகளா மாமி சிவகாமி எங்க இளஞ்சோடிகளை காமி தேங்க்யூ சார். தம்பி வந்தாச்சு. நெல்லுங்க தம்பி காய்கறி மாலை காலிஃப்ளவர் பூச்செண்டு. டிரைவர் கை தட்டியா? என்ன ஸ்கூல் போட்டியில நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் மார்க்கெட்ல குசுறு கடிச்ச காய்கறி எல்லாம் வாங்கி மாலையா போட்டேன். மம்மி கிட்ட சொல்ல போறேன். வேண்டாம் தம்பி அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா என் வேலையை விட்டா நீக்கிடுவாங்க. வேணா ஒண்ணு செய்யலாம், மாலையை கழட்டி கையில விடுங்க, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். மம்மி டாடி நீ ஸ்கூல்ல பேச்சு போட்டி எல்லாத்துலயும் நான் ஃபர்ஸ்ட். வெரி குட் சுரேஷ், நீ பேச்சுல மட்டும் ஃபர்ஸ்ட் வந்தா போறாது, படிப்புலயும் வரணும். அப்பதான் நீ பெரிய ஆளா வருவ. சரி லக்ஷ்மி, சுரேஷ் அந்த கப்பை கொண்டு போய் உள்ளவை. லக்ஷ்மி, நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது. நானும் என் தம்பியை மறக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் பாக்குறேன். இப்ப சுரேஷ் கப்பு வாங்கிட்டு வந்ததை பார்த்ததும் எனக்கு அவன் ஞாபகம் வந்துடுச்சு. லக்ஷ்மி, நானும் அவனை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவன் எங்க இருக்கான்னே தெரியல. நீயும் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டு இருக்க. உன்னுடைய உண்மையான பக்திக்கு நீ என்னைக்காவது ஒரு நாள் உன் தம்பியை பார்க்கத்தான் போற. மனசை தேத்திக்க. அவனை திருடன் வேற யார் சொல்லியிருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டான். எம்பாயால சொன்னதுனாலதான் அவனால அதை தாங்கிக்க முடியல. ஒரு தப்பும் செய்யாத அந்த மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும். வீணா கவலைப்பட்டு உடம்பு கெடுத்து. சுரேஸ்வரம் மம்மி, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனேன். எனக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன கேட்டாலும் செய்றோம். பிராமிஸ்? பிராமிஸ். எஸ். அப்படினா நீங்க டாடி நானு எல்லாரும் பிக்னிக் போறோம். டன். லக்ஷ்மி, இந்த மாதிரி ஒரு பிக்னிக் ஸ்பாட் இருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. டேய் சுரேஷ், அதோ தெரியுது பாரு ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அங்க நீ ஜம்முன்னு குளிக்கலாம்டா. என்னப்பா இதெல்லாம்? சுரேஷ், யாரா நீங்க? வாட் நான்சென்ஸ்? சுரேஷ், கைதி எங்க இருக்கு போறீங்க? ஏய் நில்லுங்கடா. சுரேஷ், ஐயோ, என் குழந்தை. ஐயோ. மம்மி சுரேஷ், சுரேஷ். மம்மி மம்மி யாரா நீ? பார்த்தா தெரியல, உங்க மாதிரி 2 கால் மனுஷன் தான். டேய், வண்டியை விட்டு விலகடா. நீங்க தான் இந்த வண்டிக்கு சொந்தக்காரங்களா? அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. ஊரா விட்டு வண்டியில உங்களுக்குள்ள உரிமை எனக்கு கிடையாதா? இவன் வாயால சொன்னா வழிக்கு வர மாட்டான். தட்டி எறிங்கடா.
ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. ஆமா, இவங்கெல்லாம் யாருங்க? யாருன்னு தெரியலங்க. வழி மறிச்சு குழந்தைய கடத்திட்டு போக பாத்தங்க. நல்ல நேரத்துல வந்து நீங்க பரவாயில்ல பரவாயில்ல. இங்க நின்னு என்ன பேச்சு? வீட்டுக்கு போய் பேசலாம். வாங்க, நீங்களும் தான். பாப்பா, இதான் நம்ம வீடு. வீடு ரொம்ப அழகா இருக்க. வீடு என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா வீட்டுல இருக்கிற நாங்க தான் நிம்மதி இல்லாம இருக்கோம். என்ன இப்படி சொல்றாங்க? நீதான் கொஞ்சம் முன்னாடி பாத்தியப்பா, எங்க குழந்தையை கடத்திட்டு போறதுக்கு ஒரு கூட்டமே அலையுது. ஏ சார், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல யார் இதை செஞ்சாங்கன்னு என்னால எப்படிப்பா குறிப்பிட்டு சொல்ல முடியும்? அது சரி சார், இந்த குழந்தைய கடத்ததுல அவங்களுக்கு என்ன லாபம்? என்னுடைய சொத்து மொத்தமும் தான் லாபம். இந்த பாருப்பா, இனிமே லக்ஷ்மிக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சொந்தக்காரங்க இருக்கிற குழந்தையும் இல்லாம செஞ்சுட்டா வேற வாரிசே கிடையாது, இதையெல்லாம் பங்கு போட்டுக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. அப்படின்னா பையனோட பாதுகாப்பு விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவோ ஜாக்கிரதையா தான் இருக்கும். அதுக்காக அவ படிப்பை கூட நிறுத்திட போறோம். என்னுடைய எத்தனையோ பிசினஸ்களை பல பேரை நம்பி விட்டுட்டு இனிமே இவனுக்காக நான் இந்த வீட்லயே இருக்க போறேன். ஆமா, நீ என்ன வேலை பாக்குற? வேலை தேடி அலையறதுதான் பெரிய வேலையா போச்சு. அப்படின்னா பேசாம இந்த வீட்டோட இருந்துருங்களேன். சும்மா இருக்க முடியாதுமா, எந்த வேலைனாலும் செய்யறேன், நன்றியோட செய்யறேன். அந்த கூட்டத்துல இருந்து எங்க குழந்தைய காப்பாத்துனீங்க. அவனுக்கு நீங்களே காவலா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்க குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கும். ரொம்ப நன்றிமா. சுரேஷ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஓஎஸ், நீங்க ரொம்ப ஜோரா ஃபைட் பண்றீங்களா அங்கிள்? இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு நான் தான் காவல். தேங்க் யூ அங்கிள். எவனோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, தக்கமா இல்ல? சார், அவன் சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு பயங்கரமான ஆளு. உத வாங்கினதும் இல்லாம சர்டிபிகேட் வேற அவனுக்கு. இடியட்ஸ், நீங்கெல்லாம் குழந்தைய கடத்திக்கிட்டு வர்றதுக்கு லாய்க்கு இல்ல. அதுக்கு நான் வேற ஆளதான் பார்க்கணும். Now you do one thing. At least அந்த பொட்டச்சி கங்கா நடத்துற கிளப்பையாவது ஒரு வழி பண்ணிட்டு வாங்க. போங்க. Get out! ஏண்டிய கோமா? ஒண்ணும் இல்ல. எத்தனை தடவை தான் கடன்காரங்களை சமாளிக்கிறது? அட்லீஸ்ட் அந்த குழந்தையை கடத்திக்கிட்டு வந்தாவது பல லட்சம் சம்பாதிக்கலாம் நினைச்சேன். அந்த பிளான் நடக்காம போச்சு. இந்த கிளப்ல வர வருமானத்தை வச்சாவது கடன் எத்திக்கலாம் நினைச்சேன். அந்த கங்கா இங்க வர்ற அத்தனை கஸ்டமர்ஸை வசீகரம் பண்ணி எடுத்து. ஏன்டா பாட்டை நிறுத்துனீங்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. டேய், கங்காவுக்கு மாமாடா நானு. நாங்கெல்லாம் கங்காவுக்கு மச்சான்டா. டேய், என்னடா மரியாதையை பேசலன்னு நான் இழுத்து வச்சு எடுத்துருவேன். என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? வேண்டாம்மா. கணக்குல செலவு பண்ணி கிளப்ப நடத்துறாரு எங்க முதலாளி. அங்க வர்ற கூட்டத்தை எல்லாம் கஞ்சாட காட்டி வளைச்சு போட்டுக்கிட்டியா? அதுக்கு என்னடா இப்ப? என்னடா அடச்சி போடா. டேய், பொம்பளை சொல்லிட்டா போடவிலே. என்னடா டேய் 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 டேய், என்னங்கடா? அவங்கள்ட்ட சொல்லி வை, இந்த ஜானி ஜான்கான் வம்பு சண்டைக்கு வர மாட்டான், வந்த சண்டைக்கு போக மாட்டான்.
கிளப்ப நாசம் பண்றீங்களேடா. இனிமே இங்க கிளப்பு நடந்துச்சு யாரும் இருக்க முடியாது. ஜாக்கிரதை. போடா, நேரா போகலாம். போடா. ஐயோ ஐயோ உங்களை சும்மா விட மாட்டேன். மாமா, இவங்கள சும்மா விடக்கூடாது. உங்களை பாத்துக்கிறேன்டா. மாமா, இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். கவலைப்படாதே கவலைப்படாதே. இவங்களை ஒழிக்கிறதுக்குன்னே ஒருத்தன் பொறுத்திருக்கிறான். 442344க்கு போன் பண்ணு. பிச்சர் பார் பிச்சி. டேய், பலத்தை ஏத்திட்டு வரடா.